அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு சிலுவையிலே எப்படி நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டார் என்ற சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இயேசு கெத்செமனே தோட்டத்திலே கைது செய்யப்பட்ட அந்த வேளையிலிருந்து அவர் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை விட்டு மரிக்கும் அந்த கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இயேசு எப்படி நமக்காக மிகுந்த பாடுகளை அனுபவித்தார் என்பதை பார்த்து வருகிறோம். இதுவரையிலும் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் எப்படி அவர் பாடுபட்டார், பின்பு அவர் நியாயம் விசாரிக்கப்படும்போது எப்படியெல்லாம் பாடுபட்டார் என்பதையெல்லாம் நாம் ஏற்கனவே தியானித்து முடித்து விட்டோம். இன்றைக்கு அடுத்த ஓரிரு வாரங்களுக்கு இயேசு அவர் சிலுவைக்கு போகும் முன் அவர் எந்த அளவுக்கு சரீரப்பிரகாரமாக அவர் நம்முடைய பாவங்களுக்காக துன்பப்பட்டார் என்பதை மிக தெளிவாக நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 53 அதிகாரம் 4-5 வசனங்கள். ஏசாயா 53 அதிகாரம் 4-5 வசனங்களை நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவரென்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களில் இயேசு சிலுவையிலே அவர் பாடுபடுவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு முன் 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியினாலே வெளிப்பாடு பெற்று இயேசு சிலுவையிலே எப்படி நமக்காக பாடுபட போகிறார் என்பதை மிக தெளிவாக என்ன செய்கிறார், எங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் பாருங்கள். சொல்லுகிறார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு. இது எதை பற்றி பேசுகிறது? அவர் சிலுவையிலே பாருங்கள், ஆணியினால் அவருடைய கைகள் பாருங்கள், கைகள் கால்கள் ஆணினால் அடிக்கப்பட்டு அங்கே சிலுவையிலே இயேசு தொங்கினார். அதை பற்றி தாங்க பேசுகிறது. அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் ஆணிகளால் அடிக்கப்பட்டு பாருங்க அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாருங்க, நாம் இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி இயேசு அவர் சிலுவையிலே அவர் அடிக்கப்படும் போது அதற்கு முன்பு எந்த அளவுக்கு சரீரப்பிரகாரமாக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்பதை தான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எதற்காக இவ்வளோ சரீரப்பிரகாரமாக அடிக்கப்பட்டார்? அடுத்த வசனம் சொல்லுது, தொடர்ந்து அதே வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அல்லது தண்டனை இயேசுவின் மேல் என்ன செய்தது, வந்தது. தேவ பிள்ளைகளே, ஆம் பிரியமானவர்களே, நமக்கு சமாதானத்தை, பாவ மன்னிப்பின் சமாதானத்தை, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையின் சமாதானத்தை, சாபத்திலிருந்து விடுதலையின் சமாதானத்தை, தேவனோடு திரும்ப ஒப்புரவாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படும் சமாதானத்தை
நாம் பெற்றுக்கொள்ளும்படி நமக்காக இயேசு நாம் நம்முடைய சரீரத்திலே பாருங்க, நாம் செய்த அத்தனை பாவத்துக்கான தண்டனையும் இயேசு சரீரப்பிரகாரமாக சிலுவையில் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொண்டதுனால தான் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சங்கீதம் 103 சொல்லுகிறது போல, 3வது வசனத்தில் சொல்லுகிற போல, அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி என்று சொல்லுகிறது. அவர் எப்படி நம்முடைய அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்தார், இப்படிதான் இத்தனை அடிகள் சிலுவையிலே அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டது நிமித்தமாக தான் இன்றைக்கு நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே. அப்போது பாருங்கள், எப்படி அவர் சரீரப்பிரகாரமாக காயப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்பதை பார்க்கும்படி நாம் மார்க் 15ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இதுவரை கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக பாருங்கள், இயேசு பிலாத்துக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டு அங்கே பிலாத்து இயேசுவை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகவும் முயற்சி செய்கிறார். ஏனென்றால் இயேசுவினிடத்தில் பிலாத்து ஒரு குற்றமும் காணவில்லை. அவர் ஒரு குற்றம் செய்யவில்லை என்பதை அவர் கண்டு பாருங்க, பிரதான ஆசாரியர்களும் வேதப்பாரரும் பொறாமை நிமித்தம்தான் இயேசுவை தன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை அவர் கண்டு இயேசுவை எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சியை செய்கிறார். ஆனால் பாருங்க, முடிவாக நாம் பார்த்த எப்படி பிலாத்து தன்னுடைய வழக்கத்தின்படி பஸ்கா பண்டிகையின் அப்பம் பாருங்க, ஒருத்தரை ஜனங்களுக்காக விடுதலை செய்வது வழக்கம். உடனே அவர் கேட்கிறார், பராபஸை விடுவிக்கவா அல்லது ஆண்டவர் இயேசுவை உங்களுக்காக விடுவிக்கவா என்று சொல்லும்போது ஜனங்கள் எல்லாம் இயேசுவை சிலுவையில் அறையும், பராபஸை எங்களுக்கு விடுவியும் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் கூக்குரல் எடுக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம், மிக சத்தமாய். அப்போது அதை நிமித்தமாக பாருங்கள், இப்போ மார்க் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு வரும்போது இப்போ பாருங்கள், அதுக்கு முந்தின வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். 14வது வசனத்திலேருந்து மார்க் 15:14 அதற்கு பிலாத்து, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்கரலிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பராபஸை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போது இங்கே நாம் பார்க்கிறோம், ஜனங்கள் எல்லாம் மிக சத்தமாய் எங்களுக்கு பரபாசை விடுவியும் என்று சொல்லி மிக சத்தமாய் கூக்குரலிடதை பார்த்து அங்கே ஒரு கலவரம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பாருங்கள், இறுதியில் ஜனங்களுடைய விருப்பத்தின்படியே இயேசுவை பாருங்கள் சிலுவையில் அறையும்படி அங்கே பிலாத்து ஒப்பு கொடுக்கிறத என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவை சிலுவையில் அறையப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல இயேசுவை எதற்காக பிலாத்து ஒப்பு கொடுக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, அவரை வாரினால் முதல்ல என்னது அடிப்பித்து அதுக்கப்புறம் சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார். அப்போ பாருங்கள், இங்கே இயேசு சிலுவையிலே அறையப்படுறதுக்கு முன்பாக வாரினால் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த வாரினால் அடிக்கப்படுகிறது, இந்த சிலுவையில் அறையப்படுறது பாருங்கள், இது ரெண்டுமே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ரோமர்கள் இந்த உலகத்தை ஆண்ட நாட்களிலே இந்த ரோமர்கள் பாருங்கள் மிக மோசமான இந்த பரபாஸ் ஒரு மிக மோசமான குற்றவாளி. கலகம் செய்து கொலை செய்து அதற்காக அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தான். அப்போது
இந்த பரபாசை போன்ற மோசமான குற்றவாளிகளை பாருங்க, அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து அந்த மரண தண்டனையை மிக கொடூரமான விதத்தில் நிறைவேற்றும் வழிதான் இந்த வாரினால் அடித்து பின்பு சிலுவையில் அறையிறது. பாருங்கள், ஏன் வாரினால் இந்த ரோமர்கள் அடித்தார்கள் என்றால், வாரினால் அடிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த குற்றவாளி கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு அவன் ஏற்கனவே மரித்து போன அளவுக்கு அவன் மிகவும் பலவீனப்பட்டு போயிடுவான். ஏன்னா அவ்வளவு அடிப்பார்கள். அதனால் பின்பு சிலுவையில் அறையும் போது சீக்கிரமாக அந்த நபர் என்ன செய்வார், மரித்து விடுவான் என்று சொல்லி தான் பாருங்கள், இந்த வாரினால் அடிப்பித்து பின்பு சிலுவையில் மரண தண்டனை கொடுக்கிற ஒரு முறையை இந்த ரோமர்கள் என்ன செய்தார்கள், கையாண்டார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக இந்த மிக மோசமான விதத்தில் பாருங்கள் தண்டிக்கப்படுகிற அந்த தண்டனையை தன்மேல் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் இயேசு தன்னை வாரினால் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார்? பாருங்கள், அந்த காரணத்தை நாம் பார்ப்போம். பாருங்கள், இப்போ மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு ஊழியம் செய்யும் போது இயேசு எப்படி பலவிதமான வியாதிகளில் வேதனைப்பட்டவர்களை எப்படி சொஸ்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் இப்பொழுது 24வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். எங்கே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பலவிதமான வியாதிகள், பலவிதமான நோய்களில் பாருங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஜனங்களை பாருங்கள் இயேசுவினிடத்தில் என்ன செய்கிறார்கள், கொண்டு வருகிறார்கள். எங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் எல்லாரையும் என்ன செய்தாராம், சொஸ்தமாக்கினாராம். இந்த வியாதியை சொஸ்தமாக்கினார், அந்த வியாதியை மட்டும்தான் சொஸ்தமாக்கினார், அப்படி சொல்லலை. எல்லா வித வியாதிகளினாலும் பாடுபட்ட ஜனங்களையும் அவர் என்ன செய்தார், சொஸ்தமாக்கினார். பாருங்கள், இதே காரியத்தை மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலும் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இப்போது 16வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். பாருங்கள், அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு இங்கே பிணியாளிகள் எல்லாரையும், அதாவது வியாதியோடு வந்த எல்லா ஜனங்களையும் இயேசு சொஸ்தமாக்கினார் என்று எங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும்போது நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன, இயேசு ஊழியம் செய்தபோது பாருங்கள் 3 காரியத்தை செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது 35வது வசனத்திலே பாருங்கள், இயேசு ஊழியம் செய்த எந்த இடத்துல ஊழியம் செய்தாலும் அவர் 3 காரியங்களை செய்தாராம். என்னதான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 9:35, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்தார். முதலாவது அவர் எங்கே சென்றாலும் வசனத்தை உபதேசித்தார், போதித்தார். 2வது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். முதல்ல உபதேசித்தார், அடுத்தது பிரசங்கித்தார். 3வது ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்போ பாருங்கள், இயேசு எங்கு சென்றாலும், ஊழியம் செய்ய எங்கு சென்றாலும், அவர் சென்ற சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் அவர் செய்த ஒரே காரியம்தான், அவர் வசனத்தை உபதேசித்து தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கித்து
அவர் சகல வியாதி உள்ளவர்களையும் சகல நோய் உள்ளவர்களையும் அவர் சொஸ்தமாக்கினார், அவர் சுகமாக்கினார் தேவ பிள்ளைகளை. அப்போது பாருங்கள், இயேசுவினுடைய ஊழியத்தில் ஒரு முக்கியமான காரியம் என்னது? அவர் எங்கு சென்றாலும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கினார். இது அவருடைய ஊழியத்தின் ஒரு முக்கியமான பங்காக என்ன செய்தது இருந்தது பாருங்கள். அப்போது ஏன் இயேசு ஜனங்களுக்கு அவர் எங்கு சென்றாலும் அவர் ஏன் சகல வியாதி உள்ளவர்களையும் ஏன் சகல நோயுள்ளவர்களையும் அவர் ஏன் சொஸ்தமாக்கினார், ஏன் சுகமாக்கினார்? அதற்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதற்கு காரணத்தை இங்கே மத்தேயு பரிசுத்த ஆவியினாலே அவர் எழுதுகிறார் பாருங்கள். அதுக்கு காரணம் என்னதான்? ஏனென்றால் பாருங்கள், இயேசு சிலுவையிலே மரிக்கும்போது அவர் ஜனங்களுடைய வியாதிகளிலிருந்து அவர்கள் சுகமாக்கும்படியாக இயேசு சிலுவையிலே அவர் பாருங்கள் பாடுபடுவார் என்று பாருங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு தான் இயேசு இப்படி சொஸ்தமாக்கினார் என்று இங்கே மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம், அதாவது 16வது வசனத்தின் பின்பகுதியிலேருந்து வாசிக்கிறேன். பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். ஏன் சொஸ்தமாக்கினார்? அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி என்னது நடந்ததான் பாருங்கள். அருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எங்கு சென்றாலும் அவர் வியாதி உள்ளவர்களை, அதுவும் ஒரு சில வியாதி இல்லை, எல்லா நோயுடையவர்களையும் எல்லா வியாதி உள்ளவர்களையும் அவர் சொஸ்தமாக்கினார். பிணியாளிகள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கினார். ஏன் சொஸ்தமாக்கினாரா? அதுக்கு காரணத்தை எங்கள் வேதம் சொல்லுது பாருங்கள். ஏன்னா அங்கே ஏசாயா 53 இயேசு சிலுவையில் அவர் பாடுபடும் போது அவர் எதற்காக சிலுவையிலே பாடுபடுவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி பாருங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்த போது அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி எங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அதை இங்கே மத்தேயு பாருங்கள் அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை இங்கே அவர் மேற்கோள் காட்டுறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்கள், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாஸ்தவமே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி அங்கே பாருங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். அப்போது அதை அங்கே வாசிக்கும்போது நமக்கு என்ன தெரியுது? நம்முடைய பாவங்களினால் உண்டான பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படின்னு மட்டும் நமக்கு தெரிகிறது. ஆனால் அந்த அங்கே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய முழு அர்த்தத்தை இங்கே பரிசுத்த ஆவியினால் மத்தேயு இங்கே சொல்லும்போது சொல்லுகிறார். அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னதான்? இயேசு வெறும் நம்முடைய பாவங்களினால் வருகிற பாடுகளை மட்டும் அவர் சுமக்கலையா. இங்கே வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தினால் வந்த வியாதிகளையும் தன்மேல் சிலுவையில் என்ன செய்தார்? சுமந்தார் என்ற அந்த சத்தியத்தை பாருங்க இங்கே வெளிப்படுத்துகிறார். இயேசு சிலுவையில் எதற்காக பாடுபட்டாரா பாருங்க, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களையும் இயேசு சிலுவையிலே பாடுபடும் போது என்ன செய்தாராம்? சுமந்தாராம். தேவ பிள்ளைகளே, வெறும் நம்முடைய பாவத்தை மட்டும் அவர் சுமக்கலை, நம்முடைய பாவத்தினால் வருகிற அந்த வியாதிகளையும் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? சுமந்தார். பாருங்க, சுமந்தார். அப்போ அவர் அங்கே சிலுவையில் சுமக்கும் போது என்ன நடந்துச்சா? அந்த தீர்க்க தரிசனத்தின் முழு விவரத்தை நம்ம திரும்ப வாசிப்போம் பாருங்கள். எதற்காக இதை பார்த்துட்டு வரோம்? இயேசு சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்பாக இயேசு என்ன செய்யப்பட்டார்? வாரினால் அடிக்கப்பட்டார். அவர் வாரினால் என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டார். ஏன் இயேசு தம்மை வாரினால் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார்? அந்த காரணத்தை தான் என்ன செய்கிறோம்? பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இயேசு தம்மை வாரினால் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தாரா? அதை புரிந்து கொள்ளும்படி தான் இதை பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு ஏன் தம்மை வாரினால் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார்?
பாருங்கள், மத்தேயு 8:17 வாசித்தோம். இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை என்ன செய்தார், சுமந்தார் என்று சொல்லி ஏசாயா 53:4 அங்கே பாருங்கள். இப்போ மத்தேயு அங்கே மேற்கோள் காட்டுகிறார். அது நிறைவேறும்படி தான் இயேசு சகல வியாதியுள்ளவர்கள் நோயுள்ளவர்களையும் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி அவர் மத்தேயு அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையில் பாருங்கள் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமக்கும் போது என்னாச்சு பாருங்கள். இங்கே இப்போது ஏசாயா 53:5 வாசிக்கிறோம் பாருங்கள். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இப்போ பாருங்கள், அந்த கடைசி வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இயேசு நம்முடைய பலவீனங்களை என்ன செய்தார், சிலுவையில் என்ன செய்கிறார், சுமக்கிறார். நம்முடைய நோய்களை அவர் என்ன செய்கிறார், சுமக்கிறார். அவர் சுமந்து அடுத்தது நமக்கு என்ன செய்யணும், சுகத்தை என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும். நமக்கு வியாதியிலிருந்து என்ன செய்யணும், விடுதலையை தர வேண்டும். அதற்காகத்தான் என்ன செய்கிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் சிலுவையிலே வாரினால் அடிக்கப்படும்படி என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். பாருங்கள், அதை தான் இங்கே ஏசாயா தீர்க்க தரிசனமும் உரைக்கிறார். மெய்யாகவே இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்து இப்போ என்ன செய்கிறார், நமக்கு சுகத்தை தரும்படி தான் இங்கே ஏசாயா 53 கடைசி வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செய்கிறோம், குணமாகிறோம். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு ஏன் சிலுவையிலே தாம் பாருங்கள் வாரினால் அடிக்கப்பட்டு தழும்புகள் அடையும்படி ஏன் ஒப்பு கொடுத்தாராம்? ஏனென்றால் இங்கே பழைய ஏற்பாட்டிலேயே ஏசாயா மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்குது. நாம் இயேசு சிலுவையிலே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமக்கும்போது, அவர் வாரினால் அடிக்கப்படும் போது, அந்த அடிக்கப்பட்ட தழும்புகளால் தான் நீங்களும் நானும் இன்றைக்கு நம்முடைய வியாதியிலிருந்து என்ன செய்கிறோம், சுகத்தை இயேசுவின் மூலம் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். தேவ பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு பாருங்க, அவர் சிலுவையில் ஜனங்களுக்காக அடிக்கப்பட வாரினால் அடிக்கப்பட போகிறார். அந்த சிலுவை பாடு அடிப்படையில் தான் பாருங்கள் இயேசு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் ஊழியம் செய்யும்போது ஜனங்களை என்ன செய்கிறார், சுஸ்தமாக்கினார். அவர் சுஸ்தமாக்கினார். எதன் அடிப்படையில்? எல்லாம் ஒரு சிலுவையில் அடிக்கப்பட போகிற அந்த பாடுகள் அடிப்படையில் தான். அப்போது இயேசு எதற்காக வாரினால் அடிக்கப்பட்டார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு எதற்காக வாரினால் அடிக்கப்பட்டார்? அந்த வாரினால் அவர் அடிக்கப்பட்ட போது தான் பாருங்கள், அங்கேருந்து தான் நம்முடைய சகல வியாதியிலிருந்தோம், நம்முடைய சகல நோயிலிருந்தோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் சுகத்தை என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம், குணமாகிறோம். பாருங்கள், இந்த வாரினால் அடிக்கப்படுகிறது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விதத்தில் பாருங்கள் அடிக்கப்படுறது. பாருங்கள், இயேசு வாரினால் அடிக்கப்படும் போது என்ன நடந்துச்சு பாருங்கள். இயேசுவினுடைய 2 கைகளை ஒரு கம்பத்தில் என்ன செய்யிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. ஒரு கம்பத்தில் கட்டிட்டு பாருங்கள் 2 ரோம போர்ச்சேவரில் என்ன பண்ணியிருப்பாங்களா, அவங்களோட கையில் ஒரு சாட்டை இருந்திருக்கும் பாருங்கள், ஒரு வார் இருந்துருக்கும். அந்த வார் எப்படின்னா, அதுக்கு ஒரு கட்டையில் ஒரு கைப்பிடி இருக்கும். அந்த கைப்பிடியிலேருந்து 9 கயிறுகள் என்ன செய்யுமா, போகுமா. 9 கயிறுகள் போகுமா. அந்த 9 கயிறுகளிலும் கூர்மையான எலும்பு துண்டு, இரும்பு துண்டு அந்த கயிறில் என்ன செய்யிருப்பாங்களாம், கட்டி வச்சுருப்பாங்களாம் பாருங்கள். அப்போது இந்த 2 போர் சேவர்கள் 2 பேரும் இயேசுவனுடைய 2 பக்கத்தில் நின்றுருப்பாங்க. நின்றுட்டு ஒருத்தர் முதல்ல இயேசுவனோட பாருங்கள், அந்த வாரினால் முதுகில் அடிப்பாங்க. அப்போ முதல்ல ஒருத்தர் அடிப்பார், 2வது இந்த பக்கத்தில் ஒரு அடிப்பார். இப்படி மாறி மாறி என்ன செய்திருப்பாங்க, இயேசுவை அடித்திருப்பாங்க பாருங்கள். அடித்திருக்கும்போது உச்சம் பாருங்கள், தலையிலேருந்து கால் வரைக்கும்
இயேசுவை கொடூரமாக என்ன செய்திருப்பார்கள், அடித்திருப்பார்கள். அடிக்கும்போது என்னாச்சு பாருங்கள், இயேசுவினுடைய சரீரத்தில் உள்ள தோலெல்லாம் பிக்கப்பட்டிருந்திருக்கும். பிக்கப்பட்டு பாருங்கள், சில சரித்திர ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க, அப்படி வாரினால் அடிக்கப்படும் போது வயிற்றில் உள்ள அந்த சரத்துக்குள்ளே இருக்கிற அந்த எலும்பு பகுதி, அந்த வயிற்றில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரிகிற அளவுக்கு பாருங்கள், அந்த அடிக்கப்பட்ட போது அந்த எலும்புகள் கூட பார்க்குற அளவுக்கு அந்த தோல் சதையெல்லாம் பிக்கப்பட்டிருமா பாருங்கள். அப்போ இயேசு தலையிலேருந்து கால் வரைக்கும் அவருடைய முதுகு என்ன செய்யப்பட்டது, பிக்கப்பட்டது பாருங்கள். இதை வேதத்தில் நாம் சங்கீதம் 129:3 வேதம் இங்கே சொல்லுகிறது, உழுகிறவன் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். பாருங்கள், இயேசுவை பாருங்கள், நம்ம பார்ப்போம் ஒரு வயல்வெளியில் பாருங்கள் டிராக்டர் வச்சு உழுவாங்க. அந்த மாதிரி அன்றைக்கு அந்த போர் செய்வர்கள் இயேசுவை வாரினால் அடித்து உழுகிறவர்களைப் போல இயேசுவனோட முதுகை என்ன செய்து விட்டார்கள், உழுது விட்டார்கள். பாருங்கள், எதற்காக இயேசு அந்த அளவுக்கு வாரினால் அடிக்கப்பட்டார்? தேவ பிள்ளைகளே, அதன் மூலமாக தான் ஏசாயா 53:5 கடைசி பின்பகுதி சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்முடைய சகல வியாதியிலிருந்து நம்மை குணமாக்க முடியுதான். இயேசு வாரினால் சிலுவையில் அவ்வளோ கொடூரமாய் அடிக்கப்பட்டும்படி ஒப்பு கொடுத்தார். ஆதலால் இந்த நாளிலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள் தேவ பிள்ளைகளே. எதற்கு? நீங்கள் இனி எப்படிப்பட்ட வியாதி நோயில் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு இயேசு உங்களை அந்த வியாதியிலிருந்து அந்த நோயிலிருந்து உங்களை குணமாக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது அவர் உங்களை குணமாக்குகிறார். உங்களுடைய சுகத்துக்காக நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு இப்பொழுது கண்களை மூடி நாம் கேட்ட அந்த சத்தியத்தின் அடிப்படையில் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்ணு மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறப்பா. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் சிலுவையிலே ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்த போது ஆண்டவரே நீர் வாரினால் எதற்காக அடிக்கப்பட்டீர் என்று பார்த்தோம். ஏனென்றால் அந்த வாரினால் நீர் அடிக்கப்பட்டு உண்டான அந்த தழும்புகளால் தான் இன்னைக்கு நாங்கள் சுகமாகிறோம் என்று பார்த்தோம் ஆண்டவரே. அதற்காக தான் அவ்வளோ கொடூரமாய் சிலுவையிலே நீர் அறையப்படுறதுக்கு முன்னாடி வாரினால் அடிக்கப்பட்டீரப்பா. நீர் அதற்காக உம்மை ஒப்பு கொடுத்தீர். நீர் உம்முடைய ஜனங்களை சுகமாக்கும்படி வாரினால் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தீர். இந்த நாளிலே இப்பொழுதும் ஆண்டவரே நீர் சிலுவையில் உம்முடைய பிள்ளைகளுக்காக அடிக்கப்பட்டு விட்டீர். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய தலைமுறை நீர் குணமாக்குகிறீர் என்று ஆண்டவரை கேட்ட அந்த சத்தியத்தின்படி உங்கள் பிள்ளைகள் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க யாரெல்லாம் வியாதியோடு நோயோடு பலவீனங்களோடு ஆண்டவரே இப்பொழுது மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருத்தரும் தங்களை ஆண்டவரை இப்பொழுது உம்மை நோக்கி அவர்கள் கூப்பிட்டு ஆண்டவரை தங்களை நீர் சுகமாக்கும்படி ஆண்டவரை அவர்கள் ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரை. ஆம்பிரியமானவர்களே, உங்களுடைய சரீரத்தை இப்போ சுகமாக்க கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. கேளுங்க, ஆண்டவர் இயேசுவே உங்களுடைய தலைமுறை என்னை குணமாக்கும் என்று கூப்பிடுங்கள். ஆண்டவரை இப்பொழுது உங்களுடைய ஜனங்கள் உண்மைக்கு நோக்கி கூப்பிடும் போதே பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய குமாரனுடைய தழும்புகளால் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை வேதனைப்படுகிற அந்த வியாதி நோய் பலவீனத்திலிருந்து இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை அனுப்பி உடைய பிள்ளைகளை இப்பொழுது சுகமாக்கினதுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க வர நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேலே விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.